ஏன்னா அங்க கொண்டு போறோம், உணர்வை ஒரு சேமிச்சு வச்சிடறோம். ஒரு கம்ப்யூட்டர்ல ஆணையிட்டு சேர்த்து வச்சாச்சுன்னா அப்படி தட்டி விட்டோம்னு நினைச்சு தெரியுது. திட்டினவனி சேமிச்சு வச்சுங்க 2 வார்த்தையில அவனை நினைச்சோன்னு ஜுர்ரன் அது அவன் இருக்கட்டும் நான் பார்க்கறேன் 2வது இறங்கி வரும். இந்த இருக்கட்டும் பார்க்கறேன்னு நினைச்சோன்னா அவனை போய் அங்க தாக்கும். இதே உணர்வு. அவனும் கேட்டான், நாமளும் கேட்டோம். ஏன்னா எந்த உணர்வின் தன்மை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்குதோ அந்த கோள் அந்த அந்த நிலைகள் இருக்கும்போது அந்தந்த உறுப்புகள் அதாவது ஒவ்வொரு கோளுக்கும் உபகோள்கள் அமைச்சு அது விளையுது. இப்ப நாம நினைச்சு இந்த உணர்வுகள் எடுத்து இந்த மனிதனுக்கு இந்த உபகோளை எடுத்து அந்த ஈரக்கொலை அதெல்லாம் வடிகட்டி நம்ம சுத்தமான நிலையில் கொடுத்து இன்னைக்கு மனிதனாக்கி சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தியா இருக்கு. நாம ஒன்ன உருவாக்கிய பிற்பாடு வேக வைக்கிறோம், தனிப்பட்ட ஆவியா போகுது. இப்ப பிரபஞ்சத்துல 2000 சூரிய குடும்ப பிரபஞ்சத்துல அதுல விளங்கியப்ப ஒதுங்கிய தூசியா இருக்கும். அந்த தூசி என்ன செய்து சூரியன் தனக்கு பக்கம் இழுக்கும்போது நம்ம கோள் வந்துச்சுன்னா அதை இழுத்து நம்ம பூமியினுடைய நிலைகள் மறப்பும்போது மோதி நெருப்பாகி ஆவியா மாறிடும். சூரியன் எடுத்தோன்னு தனக்குள் எடுத்து அதை மாற்றி விஷத்தன்மை முறித்து நல்லதா மாற்றிடும். ஆனாலும் மனிதன் இப்படி நாம் மாற்றி அமைப்பு இப்ப ஏதாவது செயற்களை செய்தது விஷத்தன்மை செய்யறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறாங்க, பூச்சி சாகுது, இது சூரியன் எடுத்துருது. இதெல்லாம் எந்த செடியிலும் சேராத நிலையில் ஒதுங்கி நிற்கும். அப்ப அந்த ஒதுங்கி நிற்கக்கூடியது என்ன செய்யுது, செடியில பட்டு கொஞ்சோண்டு இருந்தா அந்த செடி இந்த விஷத்தன்மையை எடுத்து அந்த வித்துக்கு உருவாக்கும். நாம் எதிலும் ஈர்ப்பு இல்லாத நாம் போகும்போது என்ன செய்யுது, நாம் அந்த வாசனை நுகர்ந்தோம்னா நம்ம உடவுள்ள அணுக்கள்ல இந்த விஷம் கொஞ்சம் சேர்ந்துருது. அப்ப அன்னைக்கு இந்த விஷத்தை அது உணவாக உட்கொள்ளும், அணுவா மாறும். ஒரு தடவை விஷத்தை நுகர்ந்து வந்தாங்கன்னா அந்த உணர்வு அணுக்களப்பட்டோன்னா அதுக்கு அந்த ருசி தேவை, அதை எடுத்துட்டு வரும். இப்ப சாதாரணமா விதைகளை எத்தனை வகையான விதைகளை இன்னைக்கு விஞ்ஞானி உருவாக்குறான். மற்ற செடிகள் இருக்கக்கூடிய சத்தை இதோடு சேர்த்து புது புது வித்துகள் உண்டாக்குறான். இதே மாதிரிதான் மனிதனான பின் இந்த ஆடைக்காண்டி சாயங்கள் போடுறோம், அது போடுறோம். இந்த விஷத்தன்மைகள்லாம் எங்க போகுது, சூரியனால் கவர்ந்து வச்சுக்கிறோம். இது தண்ணியில கலக்குது, ஆவியா மாறி இது மேல போகுது, இது காத்துலையும் படுது. அப்ப என்ன இந்த விஷத்தன்மை மனிதனால் உருவாக்கப்பட்டு மனிதன் நாம் மீண்டும் நாம் சுவாசிச்சு அந்த தீய அணுக்களை நமக்குள் உருவாக்குறோம். ஆசை நிமித்தம் அதை செய்தாலும் இது நமக்குள் அது மாறிவிடும். இப்ப இது எதை செய்து மனித வாழ்க்கையில் இப்படி தீமைகள்லாம் வருது, நம்ம உறுப்புகள்லாம் கெடுது. இது வராம தடுக்கணும் இல்லை. இதனால்தான் ராமாயணத்தில் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளும் அதாவது கிரீதா யுகம், கோள்கள் செடி கொடிகள் இவையெல்லாம் கிரீதா நாம் சுவாசித்த உணர்வு நாம் நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் சேர்த்த உடனே கிரீதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். எந்த சுவையோ அந்த சுவையாக அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். ஒரு நம்ம மனுஷன் வேதனையான உணர்ச்சி அம்மா அப்படிங்கிறோம், மயக்கமா வருதேன்னு சொல்றோம். இந்த மயக்கமான உணர்வு எதில் வந்து வருது, நாம் நுகர்ந்த உணர்வுல மயக்கமா இருக்கும்போது எனக்கு மயக்கமா இருந்து சொல்றவங்க காதுல கேட்டான்னு செய்யுது. அவங்க இது பண்ணா அவங்க எவ்வளவு தைரியம் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துடும். சொல்லுங்க, நாம தப்பு பண்ணல, இப்படிலாம் வந்துடும். இதே மாதிரி நமது வாழ்க்கையில நாம் தவறு செய்யாமலேயே நம்ம உணர்வு மாறிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்த செடிகள் கொடிகள் வராது மனிதனால வேக வச்ச உணர்வுகள் இந்த ஆவியா போன உடனே எந்த உடலுக்கும் போகாம சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி 2000 நட்சத்திர 2000 பிரபஞ்சத்துல எதுலையும் ஈர்ப்பில் இல்லாத தூக்கி ஒதுங்கி இருக்குதோ அந்த ஒதுங்கி இருக்கிற நிலையை நாம போற பாதையில நாம நுகர்ந்து உள்ளுக்கு போயிடுச்சுன்னா நம்ம உடல் அந்த விஷத்தன்மையை கேட்குது. அப்படி நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி கெட்ட நாட்டம் வருது
அப்படின்னு தெரியுது. இந்த கெட்ட நாத்தம் வந்தா உடனே மாத்தணும் இல்ல, அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப அகசியன் துருவனாக்கி துருவ நட்சத்திரமா இருந்து வெளியில வருது. இது சூரியன் எடுத்துக்கிறது. அப்ப சூரியன் எடுத்துக்கிட்டவன் என்ன செய்யுது? காத்துல பரவுது. அப்ப அதை என்ன செய்யுது? நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் நம்ம காலையில் இப்போ நம்ம உங்ககிட்ட அதிலேயே கொஞ்சம் சேர்த்து ஒரு ஆயில் மெம்பரா இருக்கும்போது அதுல இணைச்சி அது எப்படி வந்ததுன்னு சுருக்கமா சொல்லி, ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின கேசட் எல்லாம் இருக்கு, இது தொடர்ந்து கேசட் போட்டுன்னு உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இப்ப முழுமை அறிவுக்குன்னா துருவ நட்சத்திரத்தை உணர நீங்க வளர்த்துக்கிட முடியும். இப்ப எப்படி ரோட்ல போகக்கூடிய விஷயத்தை சேர்த்துக்கிட்ட உடனே அந்த உடல்ல அந்த அணுக்கள் சாப்பிட்டு பழகுனா அதே உணர்ச்சி வந்து வேற விஷயத்தின் தன்மை வந்ததை இது சாப்பிட்டு இந்த விஷயத்தின் தன்மை உடலா மாற்றும். அந்த மாதிரி கெட்டதை நான் நுகர்ந்தாலும் கூட உடனே நம்ம உள்ளுக்கு போகாம தடுக்கணும் இல்லை. அப்ப நாம அந்த ஆயுள் கால மெம்பரா எப்ப ஆகணும்? நம்ம அந்த உணர்வு உங்ககிட்ட இணைச்சு விட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ரோட்ல போகும்போது கெட்ட வாசனை வருது. அந்த கெட்ட வாசனை நுகர்ந்த உடனே அந்த கெட்ட அணுக்களாக நம்ம அந்த கெட்ட அந்த வாசனை நுகர்ந்து அது அதே அணுவாக விளைய தொடங்கும். அப்ப அது மாத்தணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி கெட்ட வாசனை வருதுனாலும் கூட ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலின் அப்புறமும் இங்க நிறுத்திடணும். இந்த வாசனை கொஞ்சம் தான் உள்ளுக்கு இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் நாம் உடல்ல படணும். என் ஜீவாத்மாவும் நீங்க வலு கூட்டினவன் என்ன செய்யுது? நீ ஈர்க்க முடியாத கொஞ்சம் கொஞ்சமான தள்ளி விட்டு ஏன்னா அதை காட்டி சக்தி வாய்ந்தது. இது தள்ளி விட்டுரும், அந்த ஈல இழுத்துக்கிறது. இப்ப காலில் என்ன இது எப்படி இது பண்ணாலும் இது சூரியன் இழுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம ஆன்மா சுத்தமா இருக்கு. இப்ப நம்ம கையில் அழுக்கப்படுது இல்லை, நம்ம கை கழுவுறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆன்மாவில் பட்டணும் உடனே சுத்தப்படுத்தணும் இல்லை. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள்ள அதிகமா சேர்த்தோம்னா அந்த உணர்வுகள் உங்க உடல்ல சக்தி வாய்ந்ததாக அதை குறைச்சி இது மாறும். அது மாத்த செய்யறதுக்கு தான் உங்களுக்கு இந்த முயற்சி. இப்ப சொல்றதாச்சு. இப்ப உங்களுக்கு அதை மாத்துறதுக்கு உண்டான சக்தி தேவையில்லையா? இப்ப உங்க நினைவு பூரா அந்த துருவ நட்சத்திரம் கொண்டு இருப்போம். உங்க தியானம் பூரா அங்க போயிடும். ஆயுள்கால பப்பரை சேர்த்துறேங்க. அது உணர்வு இங்க வந்தாச்சுன்னா ரெண்டு பேர் சண்டை போறான்னு உடனே துருவ நட்சத்திரம் என்னன்னா உடனே ஓடி வந்து இந்த உணர்வு இங்க நிறுத்திடுது. என் உடல்ல படணும் உள்ளுக்கு போகுது. இதை தொடச்சிக்கலாம். அழுக்கு தண்ணி எடுத்து நம்ம எப்படி நல்ல தண்ணியை மாத்துறோமோ இதே மாதிரி நம்ம மாற்றி பழகணும். அதுக்கு தான் இப்ப சொல்றேன். ஆயுள் மெம்பர் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இப்ப இல்ல இந்நேரம் வரையிலும் பேசிட்டு வந்து போற சிவதனுஷ் ஒரு உடலுக்குள் உடல் மாறுவது. இப்ப நாம ஒவ்வொரு நொடியிலையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பெறோம். கெட்ட வாசனை வருது உடனே நமக்குள்ள உருவாகாம தடுக்கிறதுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பெறணும். நான் என் ஜீவான்மா பெறணும், ஜீவானுக்கு பெறணும். அவனு உள்ளுக்கு போட்டாங்கன்னா ஜாஸ்தியானவனே இதை தொடச்சி விட்டுரும். நம்ம கெட்டது உள்ளுக்கு போமா? அப்ப அந்த விஷ்ணுதனுஷை எடுத்து நம்ம உடல்ல சேர்த்து நான் நல்லதையே சுவாசிக்கணும், நல்ல நிலையை வரணும், அந்த துருவ நட்சத்திரம் நான் சுவாசிக்கணும் அப்படின்னு வந்தோம்னா இதை மாற்றி இந்த சுவாசிக்கணும். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல சேமிச்சு வச்சதில் நினைச்சு தப்புன்னு தெரியுது. அதை உடனே அழிச்சிட்டு வேற ரூபத்துல மாற்றி கொடுக்குறாங்கல்ல. எலக்ட்ரானிக் ஒரு இயக்க சக்தி அனுப்பிச்சுன்னா அதை காட்டணும் ஒரு அழுத்தமான உணர்வு வச்சு இதை அழிச்சிடுறாங்க. அப்ப நாம இந்த துருவ தியானம் எதுக்கு இருக்கிறோம்? சாமி செய்வார், சாமியார் செய்வார் நம்பிக்கிட்டு இருந்தவன என்ன ஆகும்? நீ ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. கொடுத்த சக்தி நீ அந்தந்த நிமிஷத்துல ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும், என் உடல படணும். எங்கள் அறியாதி சேர்ந்த தீய வினைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும், நிறைய சேர்ந்த தீய வினைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தோம்னா தீய வினைகள் நமக்கு வரையாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.
ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வந்துருச்சுன்னா கெட்ட வாசனை வந்தாலும் சரி, ஒருத்தர் கெட்டதை பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த உணர்வு நகர்ந்தோம்னாலும் செய்து நம்ம அறியாமலே உள்ளுக்கு போய் சுவாசித்து அறிகிறோம். அந்த உணர்வு ரத்தத்தில் கலந்துருது. அந்த ரத்தத்தில் கலந்தான்னா மனிதனை அந்த உடல்ல போய் அந்த உருவாக்கி அந்த அணுக்கள்ல போய் சேர்ந்துடும். அப்ப நம்ம அதை மாத்தணுமா இல்லையா? அது இல்லை அப்படின்னு சொன்னா நாம தேய்பறையா மீண்டும் மாறிக்கிட்டே போவோம். அதனால நாம போகா புனர் வேகா நிலை போகா புனர் என்று சொன்னாங்க. இப்ப இந்த தாய் தந்தை என்ன செய்றாங்க, நாம இந்த மாதிரி எடுத்தோம்னா தீவினை என்ற உணர்வு நமக்குள் உள்புகாது. போகாத நிலையில் நாம நம் உணர்வுடைய நிலைகளை சேர்த்துக்கணும். அந்த அருளொழியை வச்சு நமக்குள்ள வளர்த்து பழகணும். அதுக்குதான் இப்ப நம்ம இந்த திரு நட்சத்திரோட சேரப்போகிறது. இப்ப ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கெட்டதோ கோபமோ வெறுப்போ உணர்வு போற அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து நம்ம சேர்க்கணும். இது விஷ்ணு தனுசு. நாம பல கோடி சிவதனுசால் இருந்து பல கோடி சரியங்களை சேர்த்து இங்க சிவமா இருக்கு. இப்ப அது ஓம் நம சிவாய சிவாய நமோ ஒரு உடல்ல விளைஞ்ச உணர்வு நாம் சொல்லப்படும் போது மற்றவங்க கேட்கும்போது சிவதனுசாகுது. ஒரு நோயாளி வேதனை என்று சொன்னாலும் சிவதனுசாகுது. இந்த மாதிரி இருந்து மாத்துறதுக்கு விஷ்ணு தனுசு. பரசுராமனுக்கு ராமனுக்கு சண்டையாகுது இல்லைங்களா? அப்ப பரசுராமன் நினைச்சிற உடல்ல உள்ளதை எடுத்து சமப்படுத்துறோம். ராமன் நினைச்சிறான் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து நமக்குள்ள நினைச்சிறான் சமப்படுத்தும். அதனால்தான் இது விஷ்ணு தனுசு சிவதனுசு. இப்ப நாம பல கோடி இதை எடுத்து இன்னைக்கு கோடி கரையா இருக்கு. இப்ப என்ன செய்யுது, தனுசு கோடி. நம் வாழ்க்கையில இப்ப இருந்தே தீமைகள் என்று எதோ அடங்கினாலும் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பெறணும், என் உடல்ல படணும் சொல்லிட்டு இது ஒவ்வொரு அணுக்களையும் செய்யணும். அப்ப கோடி தனுசு கோடியாகும். அப்ப நாம சொல்லக்கூடிய ஒன்றாக போகும்போது உயிரை போலவோ ஒளியாகும். இதுக்குதான் தனுசு கோடின்னு வச்சு கோடிக்கரை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராமேஸ்வரத்தில் என்ன ஆகுது, நேரம் ஆகி போகுது அப்படின்னு மணலை கூப்பிட்டு பூஜைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த மனித உடலுக்குள்ள நேரம் வயசாக ஆக ஆக நேரம் ஆகுது. அப்ப இந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நான் பெறணும், என் உடம்பு முழுது பண்ணேன் ஜீவாத்மா படணும், நான் பார்த்தவங்க குடும்பம்லாம் அதை படணும், இப்படி எண்ணி படணும். அதனால இப்ப நம்ம இன்னொரு வேலை என்ன செய்தோம், இது விஷ்ணு தனுசு. இப்ப அந்த விஷ்ணு தனுசு உங்ககிட்ட கூட்டு ஏற்கனவே துருவ தியானத்தை சொல்லி இருக்கிறோம். அந்த மீறிய சக்தி வாய்ந்த நிலை இன்னைக்கு படைச்சதுக்குதான் இன்னைக்கு தெரிஞ்சு செய்யணும் இல்லைங்க. அது தெரிஞ்சே நீங்க நல்ல உருவாக்கி தீமைகளை உள்புகாது தடுத்து பழகணும். இல்லைன்னா சாமி செய்வார் சாமியார் செய்யணும்னு சொல்லவே கூடாது. நீங்க நினைக்கிறது உங்க உயிர் உருவாக்குறது, அதன் வழியே தான் செயல்படும். பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப என்னை பார்த்துருப்பீங்க. திடீர்னு கொஞ்சம் மாறும். நாம இங்க இருக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் சக்கரம் வாங்கியிருப்பாங்க, வராதவங்க அங்க என்றாங்க. உடல்ல திடீர்னு தலையை சாஞ்சதை கவனிச்சிருப்பீங்கல்ல. அப்ப இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்குன்னா அவங்களும் கொடுக்கணும். இந்த ரெண்டு நிலை இப்ப நம்மளுக்கு ஏதோ ராத்திரி தூங்கும் போதுதான் ஏதாவது ஒண்ணு ரெண்டு பேரும் பேசி ஆகணும். உங்களுக்கும் பதில் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த நினைவால பாய்ச்சணும். இப்படி 10 பேர் 20 பேர் சேர்ந்து பாய்ச்சனா நிலைமை எப்படி இருக்கும்? இப்ப பல பாகம் போய்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன எது கழிச்சான்னு தெரியாது. அப்ப அந்த ஒரு சத்து போயிடும். ஏன்னா இது அனுபவிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு உங்க உடல் இதை பாய்ச்சி உங்கள் ஆயுள் கால மெம்பர் அப்படின்னா அந்த உண்மையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரியாது, வரிசைப்படுத்தி. இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு அங்க ஒவ்வொரு குணங்களை சொல்லி வரப்போகும்போது அந்தந்த உடல்ல ஏற்பட்ட உணர்வுலாம் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுறோம். நான் தொட்டு காட்டுறோம். இந்த உணர்வை எடுத்துக்கொண்டு வரப்ப நீங்க இந்த வழியில் இந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை இப்ப நான் எண்ணி ஏங்கி தியானிக்க போறேன்.
நீங்க என்ன செய்யுங்க அதே மாதிரி உயிரான ஈசனை வேண்டி என் புருவ மத்தியில பாருங்க. அந்த புருவ மத்தியில பார்க்கும்போது அந்த உணர்வுகள் இதுல இருந்து அந்த ஒளி இங்க வந்து இங்க இருந்து உங்களுக்குள் பாயும். ஏன்னா நேரடி பதிவு செய்த உணர்வு நேரடியாகவே உங்களை பறைச்சி இருக்காங்க நினைச்சு. அப்ப இந்த உணர்ப்பாஞ்சோன்னா அதை எடுத்து நீங்க வலு கூட்டிக்கிட்டா நீங்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதிரி செய்துட்டு இருந்தோம்னா இது விஷ்ணு தனுசாதி. இந்த உடலை விட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி அந்த உணர்வு எடுத்தோம்னா நாம கடைசி நிலை தனுசு கோடி உயிரும் இந்த உடல் இருக்க ஒன்றாயிருக்கும். அந்த நிலை பரிச்சைகளுக்கு தான் உங்களுக்கு இந்த தியானம். ஓம் ஈஸ்வரா குருதேவா சொல்லும்போது என் நெற்றில் வந்து ஒளியும் வரும், சில உணர்வு உங்க உடல்லையும் பாயும். இப்ப நீங்க சிலருக்கு தெரியலனாலும் உங்க உடல்ல ஊறி உள்ளுக்க போறதும் தெரியும், இந்த உணர்வுகள் தெரியும். சில தெரியும் இந்த மாதிரி நீங்க தெரிய வச்சாச்சுன்னா நீங்க இந்த சக்கரத்துல இந்த ஒளி வரும். எப்போது எந்த காரியம் ஆனா சக்கரத்தை பார்த்து துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழி நான் பெறணும், என்னோட முழுது பண்ணி என் ஜீவாத்மா பெறணும்னு சொல்லிட்டு நீங்க நோயாளியை பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த நிமிஷமும் ஈஸ்வரான் நிறுத்திட்டு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் பெறணும் இதை எண்ணிட்டு அவன் நோய் நீங்கணும் அப்படின்னு மாற்றணும். அப்போ கெட்ட வாசனை வருது, இன்னும் ஈஸ்வரான் சொல்லி துரு நட்சத்திரம் பேரணும் எனக்கு நல்ல மனமா வரணும் இதை எடுத்துன்னா இது உள்ளு போகாம தடுத்து நமக்குள்ள உடம்பு சுத்தப்படும். கெட்ட வாசனை வீட்டை பார்த்தாலும் சாக்கடையா இருக்கு இருந்தா நீங்க எடுத்து இந்த மாதிரி எடுத்து நாளைக்கு அந்த சாக்கடை வாசனை கூட வராது. உங்க அனுபவத்தில் தெரியும். அடுத்தாப்படி இது கண்ணில் பார்த்து இது வாசனை வருமே நினைச்ச வாசனை வரும். நம்ம வேணும் போதுதான் வரும், சும்மா இருக்கும்போது இந்த வாசனை வராது. வாசனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் வாசனை திடீர்னு வந்துவிட்டு நம்ம உடல் அந்த கெட்ட அணுக்கள் போகுதுன்னு அர்த்தம். அதனால அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரம் மெம்பர் ஆயிட்டதுனால உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு குணங்களும் சந்திக்கும் போதெல்லாம் அந்த தீமை. இப்ப நீங்க நல்ல மனுஷரோட பேசுறேன்னு வச்சுங்க, அவர் உடல் ஆஸ்மா நோய் இருக்கும், கேன்சர் இருக்கும், மறைமுகமா அந்த உணர்வோட கலந்து வர போகும்போது நாம் நுகர்ந்தோம்னா என்ன செய்யுது, நம்மளை அறியாமலே இந்த உணர்வு நம்ம உடல்ல வந்துடும். அப்படி ஒருத்தர்கிட்ட மனிதர்கிட்ட பேசி நின்னாலும் கூட ஈஸ்வரான்னு நினைச்சு துரு நட்சத்திரத்தின் பேரலும் தெரலும் நான் பெறணும், என் உடல் முழுது பண்ணும், அவருக்கு நல்லா இருக்கணும், நல்ல நிலை வரணும். இதே மாதிரி நாம செய்து பழகணும். ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை தியானமாக்கணும். தனுசு கோடி எத்தனையோ கோடி உணர்வு உண்டு, எல்லாம் ஒன்னாயிடுச்சுன்னா தனுசு கோடி ஒன்றாகுது. என்ன உயிரோடு சேர்த்து உணர்வு எல்லாம் ஒன்றாகுது. அப்ப நம்மளுக்கு வேற எண்ணமே இருக்காது. இந்த மாதிரி எடுக்கும்போதுதான் நம்ம துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டல் போகும்போது நாம் சப்தரிஷி மண்டலத்தை நினைப்போம். அதனால இப்ப நாம தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா உங்க கண்ணை உங்க உயிரோட எண்ணிட்டு அடுத்து கண் உங்க கண்ணை என் புருவ மத்தியில் பார்த்து அந்த ஈஸ்வரான்னு சொல்லி நீங்க எண்ணி இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நீங்க பேர் ஏங்கன்னு சொன்னா நான் அந்த நான் சொல்லும்போது இதே மாதிரி செய்ய. இப்ப நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தோட பேரருளையும் பேரொழியும் நம்ம தியானித்துட்டு எல்லாரும் ஒன்று போல சொல்லும் போது நாம இன்னொரு வெளில அந்த துரு நட்சத்திரத்தை உள்ள நமக்குள்ள பெற்றோம். நம்ம எல்லாரும் ஒன்று போல சொல்லும் போது எல்லாருடைய செவிகளையும் படுது. எல்லாரும் சொல்ல உணர்வை நமது கண் கவருது, நாம் மூக்கு நுகருது,
நம் உயிருக்குள் படரும். அந்த உயிர் நம்ம ரத்த நாணங்களை கலக்கச் செய்யும். அப்ப நாம் என்ன செய்யும்? வியாழன் கோள் அந்த 27 நட்சத்திரங்கள் எடுத்து புதுவிதமான கருக்களை உருவாக்கக்கூடிய சக்தி அது குருவாக இருக்கு. இதே மாதிரி இப்ப நம்ம குரு அருள் துணையால அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற்று இதே போல எல்லோரும் ஒன்று போல சேர்க்கணும் இந்த உணர்வு நாம் எண்ணும் போது நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு நம்ம உடலுக்குள் படரும். அப்ப நிச்சயத்து தீமை என்ற உணர்வை மாற்றிவிட்டு அந்த துரு நட்சத்திரத்துடன் ஒன்று சேர்த்து இணையும் சக்தியாக மாறும். இப்ப இந்த மாதிரி நம்ம கூட்டு தியானங்களை செயல்படுத்தும் போதெல்லாம் இந்த மாதிரி நமக்குள் உடலுக்குள்ளே எல்லாம் ஒன்றாக சேர்க்கக்கூடிய நிலைகள் உருவாகுது. காரணம் இப்ப நாம் ஒவ்வொருத்தரும் கண்கொண்டு பார்க்கப்படும் போது ஊழ்வினை என்ற வித்தாகிறது. இப்படி நம்ம காலையிலிருந்து எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்களுடைய உணர்வுல நமக்குள் வித்தாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாத்திக்கிட்டே இருக்குன்னா யாரும் அதிகமா கெடுதல் செய்தாலோ நம்ம கிட்ட அதிகமா பழகினாங்களோ அவங்க உணர்வுகள் நாம நெருக்கமாக எண்ணினா அந்த உணர்வுகள்ல நம்ம உடல்ல அது பெருகிட்டே வரும். அந்த உணர்வு சுவாசித்து நம்ம ரத்த நாணங்களை கலந்து எப்படி வித்து போட்டோம்னே கிளை மலைச்சு அதில் இலைகள் விட்டு பூ பூக்குதோ இதே மாதிரி நம்ம உடல்ல அந்த அணுக்கள் பெருக தொடங்கிடும். அப்ப அந்த அணுக்கள் பெருங்க தொடங்கும் போது தீமை என்ற உணவுகளும் அதாவது நிலைகள்ல வளர தொடங்கும். இத்தனையும் அது செயலற்ற நிலைகள் மாற்றுறதுக்கு திரு நட்சத்திரம் பேரருளை பெற்ற அந்த உணர்வை நம்ம எல்லாரும் இப்ப வரையும் தியானித்து ஏன்னா உங்களை அந்த திரு நட்சத்திரத்துடன் ஆயுள் மெம்பரா சேர்த்து விட்டுரும். அந்த உணர்வு உங்களுக்குள் பெறச் செய்வதற்கும் அதை நீங்க இயங்கி அந்த உணர்வை நீங்க நுகரும் போது அந்த உடலுக்குள் அது சேரும். இந்த ரத்த நாணங்களை கலக்கும். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த நோயை நீக்கணும்னு சொல்றோம். அந்த உணர்வு நோயை நீக்கக்கூடிய சக்தி நம்ம உடல்ல பெறுது. அப்ப நாம எப்பவுமே நோய் நீங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் நாம் பெறணும். என் உடல் முழுதும் பண்ணணும். ஒரு நோயாளியை பார்த்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே சுத்தப்படுத்தி அவங்க நோய் நீங்கணும் தான் சொல்லணும். இப்படி ஆயிப்போச்சுன்னு எண்ணக்கூடாது. எந்த தொழிலும் நஷ்டமானாலும் நஷ்டம்னு சொல்லக்கூடாது. அந்த நஷ்டம் அதாவது தொழில் நட்சத்திரம்னாலும் எனக்குள்ள அந்த தொழில் நல்லா நடக்கும். அந்த உணர்வு நமக்குள் சேர்க்கும். நஷ்டம்னு சொன்னோம்னா அதே உணர்வுகள் வேதனைப்பட செய்து சோர்வடைய செய்யும். அப்ப அந்த வேதனையான அணுக்களுக்கு இதாகும். இப்ப கெட்ட வாசனைகள் ஏதாவது வந்தது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பெரும் பரணும் என் உடல்ல படம்னு சொல்லி நம்ம உடல்ல போனா அந்த கெட்ட வாசனை மாறி அந்த நமக்குள் பார்க்கலாம். நீங்க அதை எடுத்தீங்கன்னா ஒரு சாக்கடை பக்கம் நின்று இது ஆத்மசுத்தி செய்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வராது. இந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில எந்த தீமைகள் இருந்தாலும் அது மாற்றணும். நாம் இப்படி மனிதன் வாழ்க்கையில இது விஷ்ணு தரிசி நாம் ஒவ்வொரு நிலையிலும் அந்த துரு நட்சத்திர உணர்வை நம்ம வரக்கூடிய துயரங்களையும் சங்கடங்களையும் அது நம்ம உள்ளுக்கு வராதபடி அதை நம்ம சேர்த்து கொண்டு வந்தோம்னா இது விஷ்ணு தரிசாது. அப்ப நாம பல கோடி உணர்வை சேர்த்து கோடி கரையில இருக்கும்போது தனுசு கோடி அந்த துரு நட்சத்திர உணர்வு எல்லாவற்றையும் சேர்த்தோம்னா ஒன்றாகும். இப்ப எல்லாவற்றையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் இப்ப நம்ம தியானம் இருந்து எல்லாருடைய உணர்வு நம்ம உடலுக்குள்ளே சேர்க்க செய்யுது. அதனால நாம இப்ப எங்க போகணும்? இந்த உடல் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியுது. இப்ப மனித வாழ்க்கையை பார்க்கிறோம். யார் மேலே நாம பிரியமா இருந்தாலும் அவங்க உடலுக்குள்ள ஆட்டி படைக்கும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி இந்த நோய் அந்த உடல் உருவாக்கு. நாம அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு எல்லாவற்றையும் சேர்த்து பண்ண உயிரோடு சேர்த்து ஒன்றாயிருக்கு. அப்ப நாம அங்க போய் சேர்றோம். அங்க சேரப்போங்க இதே உணர்வு ஒன்றாக்கு. பிரபஞ்சம் அகண்ட அண்டம். இந்த சூரியன் அழிஞ்சாலும் இந்த துரு நட்சத்திரம் அழிகிறது. அது எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி ஒளியின் சரீரமா மாறுது. இப்ப பிரபஞ்சம் ஏகமா ஒளியின் சரீரமா மாறுறதுக்கு எத்தனையோ கோடி ஆண்டுகளா. இப்ப மனிதனாகி ஒளியாகுது. முதல்ல இருண்ட உலகம் வாழ்ந்தது. அது கோள்களை உருவாக்கி மனிதனான பின் இந்த உணர்வுல சேர்க்கப்படும் போது அருளி என்ற நிலை அடையும். அது என்றும் ஏகாந்த நிலையே பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் நம்ம வளர்ந்துட்டே போகலாம். அந்த நிலை பரீட்சைக்கு தான் உங்களுக்கு துரு நட்சத்திரோட சேர்த்து ஆயுள்கால மெம்பராக நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல இதே மாதிரி ஆயுள் மெம்பரா சேர்ந்தாச்சுன்னா உங்க குடும்பத்தில் வர சிறு குறைகளையும் அந்த துரு நட்சத்திரத்தை எடுத்து நம்ம உடல்ல அது தொடச்சிட்டு நீங்க வசிச்சு அந்த போல வாழ கற்றுக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது குழந்தைங்க மேல் குறைகள் வந்தாலும்
அது துரு நட்சத்திரத்தின் சுத்தப்படுத்தி அவன் நல்ல தெளிவான வரணும், கல்வி ஞானம் வரணும், நல்ல உடல்நலம் வரணும், ஆரோக்கியமான வரணும். இதுதான் நோய் வந்தாலும் கூட இதே மாதிரி எடுத்து அந்த நிலை செய்யும். நம்ம இதே மாதிரி நாம் அடிக்கடி நாம் எண்ணி விடக்கூடிய உணர்வுகள் எல்லாம் சூரியனால் கவர்ந்து பிரபஞ்சத்தில் நிரப்புறோம். நம்ம கூட்டு தியானத்தில் வெளிப்படுத்தும் உணர்வுகள் எல்லாம் இந்த பூமியில நிறைய பரவு. இப்ப பரவும் போது என்ன செய்யுது, இந்த உணர்வு கூட கூட மனிதர்கள் வெறித்தனமாகவும் சங்கடமான நிலை உருவது அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மனிதனுடைய உணர்வு நமக்குள்ள வந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோம். ஆக இந்த குறைக்கும் தன்மை தீமையிலிருந்து இன்னொரு உடல் பெறும் தன்மையை குறைச்சிட்டு வரும். அப்ப அந்த துரு நட்சத்திரம் தன்மை இந்த உடலே ஒளியாக மாறும். அந்த ஒளியின் சரீரம் பெறதுக்கு தான் பிறந்து செய்யறோம். இப்ப மணி என்ன இது சொல்லி இப்ப நீங்க உங்க உடல்ல நல்ல ஒரு புது விதமான உணர்வு வந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த அருள் கிடைச்சி ஒளியும் கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க இந்த வாய்ப்பாடு சக்கரத்துல நீங்க வீட்டுல பிரேம் போட்டு வச்சு பூஜை அறையில வச்சிடணும். நாம எந்த இருந்தாலும் அந்த துரு நட்சத்திரத்தையும் பேரருளும் பேரொழியும் பண்ணணும். எங்க வீடு முழுது போனீங்க அறியாது சேர்ந்த தீவனைகள் நீங்கணும். நம்ம எந்த தொழிலுக்கு போனாலும் இந்த தொழில் ஜெயமாகணும், நம்ம தொழில் நல்ல லாபகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வெளியில போகணும். வெளியில போந்து வரப்போகும்போது இந்த சக்கரத்தை பார்த்து மகிழ்ச்சினா சக்தியால எல்லாம் நலமா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும். போகும்போது அதே மாதிரி எண்ணி போகணும். அதை எண்ணி கொஞ்ச நேரம் பூஜை அறையில் உட்காரும் போதெல்லாம் அந்த இதை சக்கரத்தை பார்த்து அதில் நல்ல அருள் கிடைக்கும். வீட்டில் இதே மாதிரி ஒரு நல்ல மனங்கள் கிடைக்கும். அது உங்க உடல் இப்ப நாம இந்த தியானம் இருக்கும்போது நல்ல வாசனைகள் வந்ததுங்களா, நல்ல அற்புதமான வாசனைகள் வந்திருக்கும். இதே மாதிரி இங்க வீட்டுல நல்ல மனங்கள் வரும், சங்கடங்கள் எல்லாம் போயிடும். நாம எது எடுத்தாலும் நம்ம தியான வழி நண்பர்கள் நம்ம தொழில்நுட்பத்தை வைத்து பிறருடைய நோய்களை போக்கதான் கத்துக்கணுமே தவிர அவங்க ஏன் உணர்வு கஷ்டமோ நஷ்டமோ சண்டை போட்டு எடுத்து நமக்குள்ள வச்சுட்டு அது திருப்பி அவங்கெல்லாம் அறியாம இருந்தீங்கன்னா அவங்கள ஒன்று போட்டு வாழணும் தான் நம்ம நினைச்சு பழகணும். இல்லை இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு தியானம் ஆக்கிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போகணும்னு சக்தி ஆகிடும். நம்ம உடல்ல நம்ம அழுக்கு பட்டுச்சுன்னா கையில கழுவுறோம், துணி அழுக்கு கழுவுறோம். இப்போ நம்ம ஆன்மால பட்ட அழுக்கு துடைக்கணும் இல்லை. இந்த மாதிரி நம்ம தொடச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடல் உள்ள அணுக்கள் எல்லாம் சுத்தமாயிடும். நம்ம ரத்தம் அணுக்கிறது அப்போ என்ன செய்யணும், நம்ம புழுவிலிருந்து மனிதனா வர்ற வரையிலும் சிவதனுஷ் ஒன்று ஒன்று மோதிச்சு. அதனாலதான் ராமாயணத்தில் என்ன செய்யணும், நேரம் ஆகிப்போச்சுன்னு சொல்லி மணலை கூட்டி என்ன செய்யணும், இந்த இதை ஒட்டி பூஜிக்க ஆரம்பிக்கிறோம். நாம எல்லா உணர்வும் உண்ணாக்கணும்னு சொல்லிவிட்டோம். நாம இந்த உடலுக்குள்ளுக்க அந்த உணர்வை நாம குடிச்சோம்னா ராமலிங்கம் நம்ம உடலை எல்லாருடைய எண்ணங்கள் உண்டாகணும், தீமையிலிருந்து நம்ம விடுபடணுங்கிறத இருக்கும். அப்போ ஒன்றாயிடுச்சுன்னா தனுசு கோடி ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்னாகி போகுது. அது நமக்குள் உயிரோடு சேர்த்து இந்த உடல்ல ஒன்றாயிடுச்சு ஒளியாயிடும். இந்த உடலை ஒளியா மாத்திரமே தவிர இந்த உடலை விட்டு வேதனை இந்த உடல் எடுத்தாலும் இன்னொரு உடலுக்கு போய் மீண்டும் பிறவிக்கு வருது. அந்த பிறவி வராத நிலைகள் நம்ம தடுக்கிறதுக்கும் எப்படி பாக்குறோம் இல்லை. ஒருத்தர் மேல பிரியமா இருந்தாச்சுன்னா அவங்க உடலுக்குள்ள போகுது. பாக்குறோம் எத்தனை ஆத்மாக்கள். அதே மாதிரி நாம உடல்ல அடிக்கடி நாம எடுக்கும்போது பரம்பரை நோய் என்ன வரும். பரம்பரை நோய் வந்து பரம்பரை குணம் எல்லாம் வரும். அப்ப இதை மாற்றணும் இல்லை. நாம இந்த மூதாதிகளை நாம இந்த மாதிரி சக்தி பெற்று அந்த சப்தரிஷி மண்டலத்தோட கலக்க செய்தோம்னா இந்த உடல் பெற்ற நோயெல்லாம் கரைஞ்சி அவங்க ஒளியின் சரீரமாகறாங்க. அப்ப அந்த ஒளியின் சரீரம் ஆயிடுச்சுன்னா நாம அடிக்கடி அந்த துரு நட்சத்திரத்தினை எடுத்து நம்ம உடல்ல அந்த சப்தரிஷி மண்டலங்கிறது அதோட இணங்கி வாழும். அதை எடுத்து நம்ம உடல் இருந்தோம்னா நாம அவங்களோட வாழ்ந்த காலத்தில் இருக்குல்ல, அதை நாம இதை எடுத்தோன்னு இது கரைஞ்சிடும். அப்ப அந்த அருள் நாம கரையும்போது அதோட சேர்த்து நம்ம உடல் போனா அவங்க ஏற்பட்டதுக்கு வரும். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். இது செய்து வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இந்த உடலுக்கு நம்ம என்னதான் கோடி சம்பாதிச்சா நம்ம கிட்ட நிக்க போறதில்லை. நம்ம உடலே நம்மளுக்கு ஒரு சம்பாதிச்ச இது எப்படி இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த உடல்ல வாழ்ந்தாலும் தீமைகள் புகாத தடுத்து அந்த அருணரோட அந்த பிறவில்லா நிலை அடையும். இதுதான் கண்டிஷன். ஒவ்வொரு ஞானிகளும் காடு மேடெல்லாம் அலைஞ்சு உண்மையை அறிஞ்சாங்க. அவங்க எடுத்து பிறருக்கு அதை பாய்ச்சி செய்து பிறருடைய நிலையில் உயர்வாக்கப்பட்டு அதன் வழியில் சென்றவர் அரசினெல்லாம் அந்த அளவில் அதன் வழி வந்தவங்க எத்தனை பேர். ஆனா அரசர் காலங்கள் என்ன செய்தாங்க, திசை மாற்றி அந்த மதத்தின் அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டு அரசன் தனித்தன்மையில போயிட்டான்.
அவன் வாழ்ந்த காலத்துல நாடி சாஸ்திரம் எடுத்து சாகா கலை என்ற நிலையில இப்ப அவன் இப்ப எப்படி ஒருத்தர் மேல நாம பிரியப்படுத்தும் போது அந்த உணர்வு போன சாகா கலையை அந்த உடலை போய் அது மாற்றும். அந்த உடல் விட்டு போனப்போ சாகா கலையா மீண்டும் எந்த உணர்வு அதுக்கு அந்த மாதிரி உடலை மாற்றும். இது சாகா கலை. இப்ப நாம் எடுக்கிறதெல்லாம் இப்ப நாம துரு நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கும்போது சாகா கலை தான். ஆனா வேகா நிலை இன்னும் பிறவிக்கு போகா நிலை, போகா புணர் என்று ராமலிங்கடிகள் தெளிவா பாடியிருக்கு. நமது பிறவியில் இனி பிறவிக்கு போகக்கூடாது, இந்த உடலே வழியாக மாறும். அருட்பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கருணைன்ட்டு எப்பயுமே உயிரா இருக்கின்ற என் உடலெல்லாம் வழியாக மாற்றணும் அவர் அந்த பாடல்களை பாடினார். நீ எதை எடுத்தால் நீ உயிர் நம்ம எடுத்தது அருட்பெரும் ஜோதியாகுது, நீ தனிப்பெரும் கருணையா இருக்கிற. ஆகினால நீ எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் நீ ஒளியாக இருப்பது போல என் எண்ணங்கள்லாம் ஒளியாகணும். பிறருடைய தீமைகள் நமக்குள் வரக்கூடாது. பிறருக்கு நாம அவங்க நல்லது செய்யக்கூடிய அந்த உணர்வு வரும். அவங்க தீமையிலிருந்து விடுபடும். அந்த அருட்பிரசாதம் அவங்க இல்லை என்று சொல்லாதபடி அவங்களுக்கு என்றுமே நிறந்தா அதை பசியை ஆற்றக்கூடிய. ஏன்னா எந்த பசி? சாப்பாடு பசி அல்ல, அருள் பசி அவங்களுக்கு கிடைக்கணும். ஆக இருள் இருந்து விடுபடணும், அந்த ஏகாந்த நிலை பெறணும். யாருக்கும் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் அதை கிடைக்க சென்று அவர் பாடல்ல பாடியிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நான் யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தர்மம் செய்யறேன்னு பெருஞ்சோறு போட்டு என்ன பண்ணுவோம்? ஞானம் இல்லை, நான் என்ன பண்ணோம்? சாப்பாட்டு ஞாபகம். அவர் சொன்ன இதுகள் எல்லாத்தையும் மாற்றி தப்பான வழிகளில் அவருடைய நிலைகளும் கூட பயன்பட்டு இருக்கிறார். அதனால நாம இதெல்லாம் எடுத்து அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இப்ப சக்கரம் கொடுக்கும்போது கணவன் மணியோட அந்த குடும்பத்தோட வாங்க. இந்த அருள் வாக்கு கொடுத்து நீங்க துருவ நட்சத்திரத்தில் ஆயுள்காலம் நம்பரா இருக்கிறீங்க. இப்போ அதை துருவ நட்சத்திர உணர்வு நீங்க எடுக்கும் போதெல்லாம் தீமையில நீக்கிட்டு உங்க குடும்பத்தில் அந்த உணர்வு வளர்த்து இந்த உடலுக்கு பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஏற்படல என்னைக்கு இந்த உடலே இருக்கணும், வழியா இருக்கணும். இந்த படைப்பு இதெல்லாம் நினைவு மறந்துடக்கூடாது. ஒரு விஷம் என்ற நிலைகள் சிவதனுசு தாக்கிச்சு நினைச்சு அடுத்த உடலை பெறும். ஆக அந்த அருள் இந்த உணர்வு எடுத்துன்னா உடல் பெறுவதில்லை. விஷ்ணு தனுசு நம் உயிரோடு சேர்த்து உணர்வின் தன்மை தீமையை நீக்கக்கூடிய சக்தி. அதான் விஷ்ணு தனுசு. அந்த மாதிரி நம்ம செய்து பழகும்.